கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கயல் ஆனந்தியை கழட்டிவிடும் ஜிவி பிரகாஷ். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடிச்ச படம் த்ரிஷா இல்லனா நயன்தாரா. இந்த படத்துல கயல் ஆனந்தி முக்கிய நாயகியா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஹிட் ஆன போதும் ஆபாச வார்த்தைகள் மற்றும் ஏ சர்டிபிகேட் பெற்ற படத்துல நடிச்சுட்டேனேன்னு அந்த படம் வெளியான நேரத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தி. ஆன போதும் மீண்டும் ஜிவி பிரகாஷ் நடிச்ச எனக்கு இன்னொரு பேர் இருக்கு படத்துக்கு கால் ஷீட் கேட்டப்போ கதையை கேட்டுட்டு விவகாரமான டயலாக்குகள் இல்லைன்னு கமிட் ஆனாங்க. இந்த நிலையில அதே ஜிவியோட இன்னொரு புதிய படத்துலயும் கயல் ஆனந்தியே ஒப்பந்தமாக இருக்காங்க. இதனால ஜிவி பிரகாஷ் கயல் ஆனந்திக்கு சிபாரிசு செய்யறாருன்னு செய்திகள் வெளியாச்சு. இது பத்தி அவர்கிட்ட மீடியாக்கள் கேட்டப்போ ஆனந்தி என்னோட படங்கள்ல நடிக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, கதைக்கு அவங்க பொருத்தமா இருக்கிறதுனால டைரக்டர்கள் தான் அவங்கள ஒப்பந்தம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. இந்த நிலையில ஆனந்தியோட நடிக்கிறது தொடர்ந்தா இன்னும் பெரிய அளவுல கிசுகிசுக்கள் பரவிடும்னு உஷாரான ஜிவி பிரகாஷ் தன்னோட புதிய படத்துல ஆனந்திக்கு பதிலா நிக்கி கல்ரானே ஒப்பந்தம் செய்ய சொல்லிட்டாராம். டார்லிங் படத்துல நடிச்ச ராசியான நடிகைன்றதோடு தன அவங்களோட இணைச்சு எந்த ஒரு கிசுகிசுவும் வெளியாகலன்றதுனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்காராம் ஜிவி பிரகாஷ்.